மாறாக இந்த மார்க்கம் எங்கிருந்து துவங்கிற்றோ அந்த நபரில் இருந்து அவரை விசுவாசித்த அதற்கடுத்து வந்தவர்கள், அவரை அடுத்து வருகின்றவர்கள், அவருக்கும் அடுத்து வருகின்றவர்கள் என்று வழி வழியாக வருகை தருகின்ற ஒவ்வொருவரின் கொள்கை, எந்த கொள்கைகள் ஒரே மாதிரியான நிலைகளை கொண்டிருந்தது என்பதை தீர்மானிக்கின்ற பொழுதுதான் இன்று உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு பிரிவினைவாத கூட்டங்களுக்கு மத்தியில் எந்த கூட்டம் சரியான கொள்கையை சார்ந்து உள்ளது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அதை விட்டுவிட்டு ஒருவர் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய கொள்கையை நாம் இதிலிருந்து தீர்மானிக்கலாம் என்று சொன்னால் இது இஸ்லாமிய கொள்கையை தீர்மானிக்க முடியாது. ஹதீஸை கையிலே வைத்துக் கொண்டு ஹதீஸில் இருந்து நாங்கள் இஸ்லாமிய கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடவாது. ஏன்? குர்ஆனும் ஹதீஸும் இறைவனை பற்றிய சித்தாந்தத்திலே அவரை பற்றிய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா இடங்களிலும் பொதுவாகவே பேசும். குறிப்பான விஷயத்தை எடுப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்து, அவர்களுடைய தோழர் பெருமக்களுடைய நடைமுறையில் இருந்து, அவர்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்களுடைய நடைமுறையில் இருந்து, அவர்களை அடுத்து வந்த தபோ தாபியீன்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய நடைமுறையில் இருந்துதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைக்குரிய கொள்கைகளை நாம் எடுக்கின்றோம். இன்று இஸ்லாமிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், நான் இதை விரிவுபடுத்துவதற்கு முன்னால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை குறித்த மிக முக்கியமானதொரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று இந்த பூமியில் இருக்கின்ற எத்தனையோ பிரிவினைவாத கூட்டங்களுக்கு மத்தியில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அமைப்பு மட்டும்தான் சத்தியமான, உண்மையான, யதார்த்தமான கொள்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையின் மீது வழிபடுகின்ற, வாழுகின்ற ஒரு நிலையினை கொண்டுள்ளது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். நீங்கள் குர்ஆனை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீஸை புரட்டி பார்க்க வேண்டிய தேவையில்லை. மாறாக இன்று உலகத்தினுடைய நடைமுறையில் நாம் அதற்குரிய ஆதாரத்தை அவ்வப்போதல்ல ஒவ்வொரு வினாடியும் கண்டு கொண்டிருக்கிறோம். என்று எத்தனை பிரிவினைவாத அமைப்புகள் இருக்கின்றதோ அத்தனை பிரிவினைவாத அமைப்புகளும் தம்மை சுன்னத் வல் ஜமாஅத் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத் மட்டும்தான் சத்தியமான கொள்கையை கொண்டது என்பதற்குரிய மிக பெரும் ஆதாரம். இன்று சவுதியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியாவினுடைய ஆட்சியாளர்களும் கூட தம்மை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் மிக பெரும் வஹாபிகளுடைய வழிகேடர்களாக விளங்குகிறார்கள் என்பது அவர்களுடைய நடைமுறை நமக்கு காட்டித் தருகின்ற விஷயங்கள். ஆம், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1925 ஆண்டிலே தரையாவினுடைய பகுதியை சார்ந்த முஹம்மது பின் சவுத் என்று சொல்லக்கூடியவருடைய பாரம்பரியத்தில் தோன்றியவர். அதே தரையாவினுடைய பகுதியிலே நஜ்திலே உருவான முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தி என்று சொல்லப்படுகின்ற நபருடைய வழித்தோன்றலில் வந்தவர். இந்த இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். நான் குறிப்பிட்டு தருகிறேன், வரலாற்றை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 1925 மக்காவிலும் மதீனாவிலும் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் அன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளத்தையும் உலுக்கிய மிக பெரும் மோசமான சம்பவங்கள் என்பதை வரலாறு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆம், கண்ணியம் மிக்கவர்களே, ஒரு விஷயம் தெரியுமா? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையிலே சுஜூதில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவதற்காக அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். காத்திருக்கிறார்கள். நபிகள் பெருமான் தம்முடைய தலையை உயர்த்துவார்கள் சுஜூதில் இருந்து. வெகு நேரமாயிற்று. இதற்கிடையிலே உமர் இப்னு கத்தாபும் வந்து சேர்கிறார்கள். அவர்களை அடுத்து உஸ்மான் இப்னு அஃபானும் வருகிறார்கள். அவர்களை அடுத்து அலி இப்னு அபீ தாலிப் வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும்.
இப்படி ஒவ்வொரு சஹாபியாக வந்து 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 ஒரு மிக பெரும் கூட்டமே அந்த குகை வாயிலில் சேர்ந்து கொள்கிறது. பெருமானார் அவர்கள் தலையை உயர்த்தவில்லை. அதிலே ஒரு நபித்தோழர் சொல்கிறார், பெருமானாருடைய நிலையை நாங்கள் காணுகிற போது பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்களோ என்று அச்சம் எங்களுக்கு. எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நீண்ட ஒரு சுஜூதிலே கிடக்கிறார்கள்? யாருக்காக இப்படி ஒரு நீண்ட சுஜூதிலே அல்லாஹுவை அவர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதையும் அந்த நபி தோழர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களுடைய திருவாயிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற வார்த்தை தன்னுடைய சமூகத்தை குறித்த பிரச்சனை என்கிறார்கள். தன் உம்மத்தை குறித்த மன்னிப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எத்தனையோ நபி தோழர் பெருமக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்களுடைய தலை உயரவில்லை. இறுதியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வந்தவர்கள் சொல்கிறார்கள், அன்னையே, உங்களுடைய தந்தை, எங்களுடைய ஆகா, எங்களுடைய மௌலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எங்களுக்கு கவலையை தருகின்றது. எங்கே அவர்கள் எங்களை விட்டு போய்விடுவார்களோ என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. நீங்கள் தான் வர வேண்டும், உங்களால் தான் உங்களுடைய ரசூலை எடுத்துத் தர முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துப்பட்டியை எடுத்து போர்த்திக் கொண்டு வெகு வேகமாக வருகிறார்கள். குகை வாயிலில் வந்து அவர்களும் அழைக்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் பெருமானார் அவர்களுடைய தலை உயரவில்லை. அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த இடம்தான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகத்தினுடைய கடைசி இஸ்லாமியனாக பிறக்கின்றவருக்கும் அவர்கள் என்ன செய்துவிட்டு வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு, அவர்கள் செய்த அந்த உபகாரத்திற்கு நாம் என்ன மாதிரியான கைமாறை செய்ய முடியும் என்பதையும் நாம் யோசிப்பதற்குரிய நிலைகள் இவைகள். ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மீது போட்டுக் கொண்டிருந்த அந்த துப்பட்டியினுடைய ஒரு பகுதியை விரிக்கின்றார்கள் விண்ணை நோக்கி. விரித்தவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தந்தை, உன்னுடைய ஹபீப், எங்களுடைய ஆகா, எங்களுடைய மௌலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாயத்தினுடைய மக்களை குறித்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா, அந்த தந்தையினுடைய மகள், உன் ஹபீபினுடைய மகள் ஃபாத்திமா அதே சமுதாயத்திற்காக தன் முந்தானையை உன்னிடத்திலே விரிக்கிறார். அந்த சமுதாயத்தினுடைய மக்களை நீ மன்னித்து விடு, அந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு நீ ஈடேற்றம் தா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேண்டியது மட்டுமல்ல, உன் ஹபீபினுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இதுவரை இந்த உலகத்திலே சய்யிதனுடைய சாதாத்தினுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத ஒரு காரியத்தை நான் இப்போது செய்து காட்டி விடுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே. அது என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரை இந்த உலகத்திலே யாரும் சய்யிதனுடைய குடும்பத்தில் செய்து காட்டாதவென்று அவர்கள் தன்னுடைய தலையில் இருந்த முக்காட்டை நீக்கியதில்லை என்பது மட்டும்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, உன் ஹபீபினுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள், இல்லை என்று சொன்னால் என் தலையினுடைய முக்காட்டை நான் அகற்றி விடுவேன் என்று சொன்ன அந்த வினாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை உயர்ந்தது. சொன்னார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஃபாத்திமா உன் பொருட்டு ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஃபாத்திமாவினுடைய நெஞ்சின் ஈரல் குலை மீதுதான் 1925 ஆண்டு இதே வஹாபிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் புல்டோசரை விட்டு ஏற்றினார்கள் என்பது வரலாறு காட்டுகின்ற உண்மை என்று சொன்னால், கண்ணியம் மிக்கவர்களே, அந்த நன்மக்கடக்கு உங்களுடைய வாழ்வில் வளத்திற்காக நீங்கள் மனிதத்துவத்திலே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை அர்ப்பணித்த அந்த நல்லவர்களுக்கு நீங்கள் காட்டிய கைமாறு புல்டோசரை அவர்களுடைய நெஞ்சின் மீது ஏற்றியதுதான். அந்த கபறுகளை இடித்து தரைமட்டமாக ஆக்கியதுதான். அன்று உலகமே அலறியது. அன்று உலகத்தினுடைய அத்தனை இஸ்லாமியனும் கொதித்து எழுந்தானே. அப்போது அங்கிருந்த ஆட்சியாளர்கள் தந்த சமாதானம் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, நாங்கள் இனி எந்த ஒரு கபரையும் இடிக்க மாட்டோம். இப்படி சொன்னவர்கள் தான் 1926 மீண்டும் எடுத்தார்கள். காஷ்மீரை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் இந்த சம்பவத்தை குறித்து தன்னுடைய பத்திரிகையில் அவர் எழுதுகின்ற போது சொன்ன வார்த்தை உள்ளத்தை உறைய வைக்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அவர் எழுதுகிறார், எந்த ரசூல், எந்த சமுதாயத்தினுடைய
வளர்ச்சிக்காக, எந்த சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக, எந்த சமுதாயத்தினுடைய தன்னிறைவுக்காக தன் வாழ்க்கை முழுவதை மட்டும் அர்ப்பணிக்காமல் தன் குடும்பத்தையே அர்ப்பணித்தாரோ அந்த குடும்பத்தின் மீது புல்டோசரை விட்டு ஓட்டியவர்கள் தான் இந்த நயவஞ்சகவாதிகள் என்றவர் தன் பத்திரிகையில் எழுதி காட்டினார். அது மட்டுமல்ல, அப்படி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இதயத்தின் மீது, அவர்களுடைய ஈரல் கொலை மீது புல்டோசரை ஏற்றுகின்ற போது அந்த பாத்திமாவினுடைய உள்ளம் எப்படி பதைத்திருக்கும் என்பதை ஒரு வினாடி இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எண்ணி பார்த்தாரா என்றும் அவர் கேட்கிறார் என்று சொன்னால், கண்ணியம் மிக்கவர்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இது அல்ல. நான் வேறொன்றுக்கு போய் கொண்டிருக்கிறேன்.